உலகமெங்கும் இருக்கின்ற மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள். அதே சமயம் நீங்கள் மார்ஸ் மீடியாவுக்கு தந்துகிட்டு இருக்க ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதே சமயம் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். பிறகு 1/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில் விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 31/10/2026 அன்று அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் குரு பார்வையாக தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 13/12/2026 அன்று குரு பகவான் சிம்ம ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். அடுத்ததுதான் சனி பகவானை பற்றி பார்ப்போம். சனி பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார். 26/7/2026 வக்ரகதி அடைகிறார். மீண்டும் 10/12/2026 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது ராகு கேது. ராகு தற்போது கும்பராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல கேது சிம்ம ராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த 4 கிரகங்களின் இந்த ஆண்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகும் ஆண்டாக அமைய போகிறது. அந்த வகையில் குரு பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பதால் முயற்சிகளில் தடை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தடைகள் தான் வரும். ஒரு பிஸ்னஸ்க்கு அடித்தளம் போடுறீங்க அப்படின்னா அதுல தடை வரும். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் விஷயமா வரன் பார்க்குறீங்கன்னா அதுல தடை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கும். அதே குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சி ஆவதால் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதங்க, வரம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து பல நன்மைகளை வாரி வழங்க போகிறார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமா. எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க இந்த ஆண்டோடைய முற்பகுதியில் சந்தித்தீர்களோ அது எல்லாமே இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸாக இருந்தது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. தொழில், சொந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், 10 இடத்துல உங்களோட பிரான்ச் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போறார். அதே சமயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய லாபத்தை பார்க்க போறாங்க. நான் அப்பவே சொன்னேன், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் பயங்கர வேலை பளு இருக்கும், பதவி உயர்வு கிடைச்சிருக்காது, சம்பள உயர்வு கிடைச்சிருக்காது. இது எல்லாமே அப்படியே இந்த பக்கம், அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ். அவங்களுடைய வேலையெல்லாம் குறையும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். சும்மா மனசுல சந்தோஷத்துல தள்ளாட போறாங்க. அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பலன்களை குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறார். அதே போல சுப காரியங்கள்லாம் தடைபடும் சொன்னேன். திருமண வரன் தேடிட்டு இருப்பாங்க, இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சரியாகி திருமண வரன் நல்லபடியா முடிஞ்சு திருமணம் நல்லபடியா நடந்தேறும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நல்ல செய்தி உண்டு. அதே சமயம் எந்த ஒரு காரியத்திலையும் தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகள்லாம் நீங்கி சுப காரியங்களாக அது நடந்தேறும் என்று உறுதியாக சொல்கிறேன். எதிர்பாராத தன லாபம், தன வரவு, பண வரவு எல்லாமே வரும். கையில பணம் சரளமா இருக்கும். அந்த அளவுக்கு குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் முழுமையா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல நல்லபடியா இந்த ஆண்டை உங்களுக்கு அமைச்சு தர போறார். சந்தோஷப்பட்டுக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனி பகவான், கர்ம காரகன், நிழல் கிரகம் என அழைக்கப்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்து குழப்பத்தில் இருப்பீங்க. ரொம்ப கவலையா இருக்கும். ஒழுங்கா படிக்க மாட்டான் பையன், பொண்ணு ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, இவங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறாங்க, இப்படி இருந்தா எப்படி முன்னேற முடியும்,
அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அந்த கவலையெல்லாம் சனி பகவான் மாற்ற போறார். சனி பகவானுடைய அருளால் உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் தப்புன்ற அளவுக்கு உங்களையே நீங்கள் ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு பிள்ளைகள் மேல் நீங்கள் வைத்திருந்த கவலைகள் எல்லாம் மாற்றப் போகிறார். அதே சமயம் பூர்வீக சொத்துக்களில் இழுபறி இருந்திருக்கும். ரொம்ப நாளாக சொத்துல வழக்குகள்லாம் இருந்திருக்கும். கோர்ட்டுப்படி ஏறி டயர்டாயிட்டு இருப்பீங்க. வாக்குவாதத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்திருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்து இந்த வருஷம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் பேரில். அடுத்ததாக ரொம்ப சந்தோஷமான விஷயம், லவ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது காதலிக்கும் இளசுகளுக்கு இந்த ஆண்டு நீங்கள் விரும்பியபடி கணவனோ மனைவியோ நல்ல வரனா அமைவாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி திருமணம் நடைபெற போகிறது. அந்த மாதிரி யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் சனி பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி திருமணத்தை நடத்தி வைக்க போகிறார். அடுத்ததா ராகு கேது. ராகு பகவான் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில சிக்கல்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் சாதுரியத்தால் அதை சரி செஞ்சு புதிய உச்சத்தை நீங்கள் அடைவீங்க. சிக்கல் இருக்குது, ஆனால் சாதுரியமாக நடந்துக்கிட்டால் நீங்கள் அதை ஜெயிச்சிடலாம். அதே போல் உத்தியோகத்தில் அதிக வேலை பளு இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சிட்டிங்கன்னா அதற்குண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவானால். அதனால் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஒரு சுமாரான பலனை தான் இந்த ஆண்டு தராங்க. ஆக மொத்தம் நான் முன்னதாகவே சொல்லியிருக்கேன், இந்த ஆண்டின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் அமைய போகிறது. அடுத்ததா பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடுவதும், வியாழக்கிழமைகளில் சிவன் ஆலயங்களில் உள்ள குரு பகவானை வணங்குவதும் குருவின் உச்ச பலனை பெற்று வாழ்வில் வளம் சேர்க்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.